ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்க் பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் ரொம்ப நாளாக வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு பொருளை விஷ்லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக போட்டு வச்சுருந்தேன். ஒரு வழியாக இந்த ப்ராடக்ட்டை வாங்கியாச்சு. இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் மாப். இந்த ஃப்ளாட் மாப் வந்து நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம், இதை ஏன் நம்ம ஃபஸ்ட்டே வாங்கலை அப்படிங்கிற ஃபீல் பண்ணுற அளவுக்கு எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வேலையும் ரொம்பவே ஈஸியாகிடுச்சுங்க. இந்த ஃப்ளாட் மாப் வந்து 2 சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணி இருக்கும் இந்த பக்கெட்டில். ஸோ 2 பக்கமும் நமக்கு வந்து தண்ணியை வந்து நம்ம எடுத்து ஊற்றாமல் வெளியில் வந்து அதுக்கு அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டால் அப்படியே வந்து தண்ணி எல்லாமே வெளியில் போயிடும். ஸோ நம்ம வந்து தூக்கி எடுத்துகிட்டு போய் எங்கேயும் ஊற்றணுன்ற அவசியம் கூட இல்லை. ஜஸ்ட் நம்ம பாத்ரூமில் வச்சுட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணி விட்டால் போதுங்க, எல்லா தண்ணியும் வெளியில் வந்துடும். ஸோ இந்த பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸும் வந்து வருது. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த டார்க் பிங்க் கலரில் வந்து வாங்கியிருக்கேன். ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று தான் இருக்கும். ஸோ இப்போ இதை நான் சைடில் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இப்படி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணியை வந்து உள்ளே ஃபில் பண்ண முடியும். ஒரு சைடு வந்து டிப் பண்ணணும், ஒரு சைடு வந்து புழியறதுக்கான அந்த டிவைடர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஃப்ளாட் மாப்போட ஹெட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ரொட்டேட் ஆகுங்க. சூப்பராக ரொட்டேட் ஆகும். நார்மல் மாப்பு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃபர்னிச்சர், இந்த சோஃபா கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து என்னால் க்ளீன் பண்ண முடியாது, மாட்டிக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த ஃப்ளாட் மாப்பு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெல்க்ரோ இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து இதை ஃபிட் பண்ணிடலாம். 2 சைடும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெல்க்ரோ இருக்குங்க. ஸோ இதை ஃபிட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் அந்த கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம லாக் பண்ணிடலாம். அடுத்தது நான் பிளாக் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அது வைப்பர் மாதிரி நம்ம தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா வைப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2 in 1 நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ராவாக வந்து 2 மைக்ரோ ஃபைபர் கிளாத்தும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அந்த கிளாத் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இது வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஆன்லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாம். நமக்கு இன்னும் வேணும்னா கூட வாங்கிக்கலாம். அடுத்ததாக இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இதை போட்டுடலாங்க. ஜஸ்ட்டு வந்து நமக்கு அந்த திருகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே வச்சுட்டு நம்ம திருக வேண்டியதான். அந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் அந்த மாப்போட ஹெட்டில் வந்து அட்டாச் பண்ண வேண்டியது. ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு அங்கே ஒரு க்ரிப்புக்கு வந்து கையை விட்டு வழுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு க்ரிப்புக்கு வந்து ஒரு சிலிக்கான் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அதை வந்து நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு அந்த பிளாஸ்டிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோலும் இருக்குது நமக்கு. இப்போ இதை இந்த ஹெட்டோட அட்டாச் பண்ணிடுறேன். இதையும் அட்டாச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து வீடு துடைக்கிறதுக்கு இந்த பக்கெட்டில் ஒரு சைடு மட்டும் நம்ம தண்ணியை வந்து நிறச்சி அந்த லிக்விடை மிக்ஸ் பண்ணி வைக்கணுங்க. ஒரு சைடு எம்டியாகவே இருக்கணும். நம்ம ஃபுல்லாக டிப் பண்ணதுக்கப்புறமா ஒரு சைடு பிழியறதுக்கான இடம் தான் அது. தண்ணியுமே வந்து ஃபுல்லாக வந்து பக்கெட் ஃபுல்லாக நிறக்கக்கூடாது. ஒரு 3/4 மட்டும் நம்ம நிறச்சா போதுமானதாக இருக்கும். ஸோ வீடு துடைக்கிறப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடை வந்து ஃப்ளாட்டாக துடைச்சிடணும். ஆனால் அது நம்ம உள்ளே விடுறப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடு வந்து அதை மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இது மாதிரி டிப் பண்ணணும். ஸோ அது மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணுங்க. விடுறப்பையும் சரி, எடுக்கிறப்பையும் அந்த கிளாத் வந்து மாட்டாத மாதிரி பார்த்து நம்ம விட்டு எடுத்துக்கணும். இது வந்து நம்ம வீடு துடைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் வீடு கூட்டினதுக்கப்புறம் ஒரு சில டஸ்ட்டு நமக்கு கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்னதாக அந்த மண்ணுகள்லாம் கூட இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் கூட க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரையாக இதை வச்சு கூட நம்ம வீடை வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம ட்ரையாக வந்து வீடு கூட்டுறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். தண்ணி போட்டு துடைக்கிறதுக்கும் நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இதை வந்து கனெக்ட் பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சேம் நான் இப்போ சொன்ன மெத்தடில் தான் அவங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம வீடு துடைக்கிறது, வீடு பெருக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் நமக்கு டஸ்ட்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, ஒட்டடெல்லாம் இருக்கும் செவத்தில், அதெல்லாம் கூட நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மைக்ரோ ஃபைபர் கிளாத்துன்றதுனால உங்களுக்கு ஒட்டடெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே வந்து ஒட்டிக்கும், கீழே விழவே விழாது.
ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைல்ஸுன்னு இல்ல, நம்ம சாதாரண மண் தரை இருக்கிற வீடுகளுக்குமே வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் மாப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.